இந்தோனேசியா ஜகார்த்தாவில் முதன்முறையாக முருகன் ஆலயம் ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தை ஸ்ரீ சனாதன தர்ம ஆலயம் ஜகார்த்தா முருகன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான தயார்நிலை பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கடந்த 2019ஆம் ஆண்டு இந்தோனேசிய அரசாங்கத்திடம் விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் அதே ஆண்டிலேயே அதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. கோவிட்-19 நோயினால் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுகள் அமல்படுத்தப்பட்டதால் கட்டுமான பணியில் தடை ஏற்பட்டது. மீண்டும் 2022ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கிய வேளையில் இன்று வெற்றிகரமாக ஆலயம் கட்டி முடிக்க கும்பாபிஷேகத்திற்கு தயாராகி இருப்பதாக ஜகார்த்தா முருகன் ஆலயத்தின் ஆலோசகர் முனைவர் AS கோபாலன் மகிழ்ச்சி தெரிவித்தார். இதெல்லாம் எங்களோட முயற்சி. எது மூலனாக்கா எங்களுக்கு ஒரு NGO இருக்கு, சனாதன தர்ம மூவ்மெண்ட் பீப்புள். அது கமா சதானான்னு சொல்லுவோம். அது வச்சுதான் நாங்கள் கவர்மெண்ட்க்கு லெட்டர் எழுதி நிலம் கேட்டிருக்கோம். நிலம் கேட்டதில் அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு கோயில் கட்டுறாருன்னா ஒரு 32 ரெக்கமெண்டேஷன் தேவை. சுற்றி இருக்கிற மக்கள்ல இருந்து கவர்னர் வரைக்கும் அது தேவைப்படுது. 91 குடும்பங்கள், நம்ம இந்து தமிழ் குடும்பங்கள் சைன் பண்ணோம். ஆலயத்தின் சிற்பங்களை இந்தியாவை சேர்ந்த சிற்பிகள் வடிவமைத்திருக்கும் வேளையில் ராஜகோபுரம் மக்களை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஏன் மிகப்பெரிய கோயில்னாக்கா அந்த கோபுரம் 47 மீட்டர்ஸ். அது அடியில் 120 அடிக்கு மேல. இந்த கோபுரம், ராஜ கோபுரம் மண்ணுக்கு 21 மீட்டர்ஸ் முருகன் திருச்செந்தூர் முருகனை வைக்கிறோம். இந்த ராஜ கோபுரம் உள்ள இருந்து நீங்க பார்த்தீங்களா ஹோலா தான் இருக்கும், சாலிட்டா இருக்காது. ஊர்ல இருக்கிறது ஹோலா தான் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சிருக்கோம். வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி காலை மணி 7:45 முதல் காலை 11:30க்குள் கும்பாபிஷேகம் நடைபெறும். உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் சுமார் 2000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் இக்கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்து தருவதாக அவர் தெரிவித்தார்.